கிருஷ்ண ராம கோவிந்த நாராயணா. கிருஷ்ண ராம கோவிந்த நாராயணா. ராம கிருஷ்ண கோவிந்த நாராயணா. வணக்கம். நமது பாரத நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பெருமாள் ஆலயங்கள் இருந்தாலும் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக அறியப்படும் 12 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட, அதாவது பாடல் பெற்ற 108 பெருமாள் திருத்தலங்கள் திவ்ய தேசங்கள் என்று போற்றப்படுகின்றது. இந்த 108 திவ்ய தேசங்களில் 84 திவ்ய தேசங்கள் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது சிறப்பு. அதிலும் குறிப்பாக அன்றைய சோழவள நாட்டில், அதாவது தஞ்சாவூரை சுற்றி 40 திவ்ய தேசங்கள் அமைந்துள்ளது. அத்தகைய சோழ நாட்டு 40 திவ்ய தேசங்களில் 15வது திவ்ய தேசமாக போற்றப்படும் திருச்சேரை சாரநாத பெருமாள் திருக்கோவிலை தாங்க இன்று நாம் தரிசனம் காணப் போகின்றோம். கும்பகோணத்திலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவிலும், நாச்சியார் கோவிலில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலயம். 380 அடி நீளமும் 234 அடி அகலமும் கொண்டு பறந்து விரிந்து காட்சியளிக்கும் இத்திருக்கோவிலில் 90 அடி உயரமான ராஜகோபுரம் அமைந்துள்ளது. கோவிலின் முன்பு சாரபுஷ்கரணி என்று அழைக்கப்படும் திருக்குளம் காணப்படுகிறது. அன்றைய காலத்தில் மனதை தூய்மைப்படுத்தவும், வாழ்வை நெறிப்படுத்தவும், ஆன்மீகத்தையும் அதனோடு சேர்த்து நீர் மேலாண்மை, கட்டடக்கலை, சிற்பம், ஓவியம் மற்றும் நாட்டியக்கலைகளையும் வளர்த்த, மேலும் இயற்கையை காக்கும் பொருட்டு கோவிலின் தலவிருட்சமாக பல அரிய மரங்களையும் வளர்த்தெடுத்த நம் முன்னோர்களை இந்த தருணத்தில் நாம் பெருமையுடனும் மரியாதையுடனும் வணங்குவோம். ராஜகோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் கொடிமர தரிசனமும், அதனை அடுத்துள்ள கோபுர வாயிலை கடந்து சென்றால் முகமண்டபத்தை அடுத்த கருவறையில் சாரநாத பெருமாள் நின்ற கோலத்தில் தேவியர்களோடு அருள்பாலிக்கும் திவ்ய தரிசனத்தையும் நாம் காணலாம். இத்தலத்தில் வேறு எந்த தலத்திலும் இல்லாத வகையில் பெருமாள் சாரநாத பெருமாளாக ஸ்ரீதேவி, பூமிதேவி, மகாலட்சுமி, சாரநாயகி மற்றும் நீலாதேவி என்று 5 தாயார்களுடன் பக்தர்களுக்கு சேவை சாதிக்கின்றார். திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம் இது. திருமங்கையாழ்வார் தன் பாசுரத்தில், இப்பெருமானின் திருவடி தொழுது வணங்கிய அன்பர்கள் என் தலைமையிலாரே, எப்பொழுதும் என் மனத்தே இருக்கின்றாரே என்று அன்புடனும் வாஞ்சையுடனும் குறிப்பிட்டுள்ளார். இத்தலத்தின் தலபுராணம் திருச்சேரை என்னும் இத்தலத்தின் உயர்வை பற்றி குறிப்பிடும் பொழுது, புராண காலத்தில் பிரளயம் வருவதை உணர்ந்த மகாவிஷ்ணு பிரம்மதேவரை அழைத்து புனிதமான ஒரு தலத்திலிருந்து மண்ணெடுத்து குடம் ஒன்று செய்து அதில் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் மற்றும் உயிர்களை தோற்றுவிக்க ஆதாரமானவற்றையெல்லாம் சேர்த்து பாதுகாக்கும்படி கூறினாராம். அதன்படி பிரம்மதேவன் பல தலத்திலிருந்து மண்ணெடுத்து குடம் செய்ய முயற்சிக்க அது முடியாமல் போகவே பெருமாளை வேண்ட பெருமாள் இத்தலத்திலிருந்து மண்ணெடுத்து குடம் செய்ய சொன்னதாகவும், அந்த அளவிற்கு புனிதமான தலம் இது என்று தலபுராணம் கூறுகிறது. சோழநாடு சோறுடைத்து என்பது சோழ நாட்டின் பெருமையை குறிக்கும் முதுமொழி. ஆம், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சாவூரில் பாய்ந்தோடும் காவிரித்தாய் ஒரு சமயம் இத்தலத்தில் பெருமாளை வேண்டி தவம் செய்ய பெருமாள் குழந்தையாகவும் சாரநாத பெருமாளாகவும் காவிரி தாய்க்கு காட்சி கொடுத்ததாகவும், அதன் பிறகு காவிரியானவள் கங்கைக்கு நிகரான புகழையும் பெருமையையும் அடைந்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது. மேலும் பெருமாள் காவிரி தாய்க்கு தைப்பூசம் வந்து காட்சி கொடுத்தார் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் தை மாதத்தில் இங்கு 10 நாள் திருவிழாவும் தேரோட்டமும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வியாழக்கிரகம் தை மாதத்தின் பூச நட்சத்திரத்தில் நுழையும் காலத்தில் இத்திருக்குளத்தில் நீராடுவது 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் மகாமகத்தில் மகாமக குளத்தில் நீராடுவதற்கு சமம் என்றும், அத்தகைய புண்ணியங்கள் கிடைக்கப்பெறும் என்றும் இத்தலத்தின் தலபுராணம் கூறுகிறது. இத்தலத்திற்கு தஞ்சையை ஆண்ட நாயக்க மன்னர்கள், குறிப்பாக செவ்வப்ப நாயக்கர் பல திருப்பணிகளை செய்துள்ளதாக கல்வெட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றது.
இத்தலத்தில் இருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் தேவார பாடல் பெற்ற திருச்சேரை சாரபரமேஸ்வரர் திருக்கோவிலும் அமைந்துள்ளது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.